20 ஆண்டுகளுக்கு பின்பு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படத்திற்கு தூத்துக்குடி ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் 59.66% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பின்பு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படத்திற்கு தூத்துக்குடி ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. கடந்த 2004ஆம் ஆண்டு இயக்குனர் தரணி இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த திரைப்படம் தற்போது மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்ரீ பாலகிருஷ்ணா திரையரங்கில் 20 ஆண்டுகளுக்கு பின்பு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படத்திற்கு நடிகர் விஜய் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பட்டாசு வெடித்தும் கேக்கு வெட்டியும் கொண்டாடினர். மேலும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் விஜயை திரையில் ரசிகராகவும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக ரசிகர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். விழாவின் 20வது ஆண்டு வெற்றி விழாவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தளபதியாரை ரசிகராக நாங்கள் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தோழர்களோடு பார்க்க வந்திருக்கோம். இதை நாங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் எங்களோடு சேர்ந்து பார்த்து இந்த திறப்பு விழாவை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவரை இதுவரைக்கும் நாங்க ரசிகரா பார்த்திருக்கோம். ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா பாக்குறோம். 2026 தலைவர் தலைமையில அமர்வாரு. தலைவருக்கு கீழே தோழர்களா நாங்கள் ஒவ்வொருவரும் தோல் கொடுக்க ரெடியா இருக்கோம். நாங்க மட்டும் அல்ல, மக்கள் அனைவரும் ஒரு பெரிய நம்பிக்கையோட பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. இன்னைக்கு வந்த படம் மாதிரி இந்த அரங்கம் முழுவதும் எல்லோரும் கூடி திருவிழா மாதிரி கொண்டாட வந்திருக்கோம். அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் 59.66% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் நேற்று வாக்குப்பதிவு நடந்தது. காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. சில இடங்களில் ஓட்டு இயந்திரம் பழுதடைந்ததாக புகார் எழுந்தது. அவை உடனுக்குடன் சரி செய்யப்பட்டன. சலசலப்புகள், வாக்குவாதங்கள் தவிர்த்து அசம்பாவிதம் ஏதுமின்றி தேர்தல் நடந்து முடிந்தது. தூத்துக்குடி தொகுதியில் இரவு 8 மணி வரை 70% வாக்கு பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் நள்ளிரவில் அதனை மாற்றி 59.66% ஓட்டுகள் மட்டுமே பதிவானதாக அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவுக்கு பிறகு அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தூத்துக்குடி வ.உ.சி. அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. திருச்செந்தூரில் கள்ள ஓட்டு புகார், திமுக பாஜக இடையே தள்ளுமுள்ளு, பரபரப்பு. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி திருச்செந்தூர் செந்தில் முருகன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 176வது ஓட்டுச்சாவடியில் நேற்று மாலை 5 மணி அளவில் கடைசி கட்ட ஓட்டுப்பதிவு நடந்து கொண்டிருந்தது. அப்போது வரிசையில் நின்று வாக்காளர்கள் ஓட்டை பதிவு செய்து கொண்டிருந்தனர். அப்போது நகராட்சி 16வது வார்டை சேர்ந்த லட்சுமி, இசக்கிமுத்து, அம்மமுத்து ஆகியோர் ஓட்டு போட வந்தபோது அங்கிருந்த அதிகாரிகள் உங்கள் ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஓட்டு போட வந்த மூவரும் வெளியே வந்து நடந்த சம்பவத்தை தெரிவித்தனர். இதனால் அங்கிருந்த திமுகவினர் 3 பேரின் ஓட்டை போட அனுமதிக்க வேண்டும் என்றும் சேலஞ்ச் செய்வதாக தெரிவித்தனர். இந்த தகவல் கட்சியினரிடையே பரவியதால் ஏராளமான திமுகவினர் குவிந்தனர். சம்பவ இடத்திற்கு திருச்செந்தூர் போலீஸ் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர்.
மேலும் தேர்தல் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்தில் பாஜகவினர் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி கும்பலாக நின்றவர்களை கலைந்து செல்லுமாறு மைக்கில் அறிவிப்பு செய்தார். அப்போது திமுகவினருக்கும் அங்கிருந்த பாஜக நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பாஜகவினரை திமுகவினர் அடிக்க பாய்ந்தனர். போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் விலக்கிவிட்டு அப்புறப்படுத்தினர். மேலும் பாஜகவினரை தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொகுதி வாரியாக அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள தனித்தனி இருப்பு அறைகளில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்காணிக்கும் வகையில் இருப்பு அறைக்கு உட்புறம் மற்றும் வெளிப்புற பகுதிகளில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு அரசியல் கட்சி பிரமுகர்கள் காவல்துறையினர் கண்காணிக்கும் வகையில் கட்டுப்பாட்டு அறையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்திற்கும் பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கண்காணிக்க உரிய நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்தும் மாவட்ட தேர்தல் பொது பார்வையாளர் திவேசேகரா, மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி ஆகியோர் ஆய்வு செய்தனர்.